வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ச்சனாவுக்கும் பனை அபிவிருத்தி சபையின் தலைவருக்கும் இடையே கருத்து மோதல். அனுர ஆட்சியை கவிழ்க்க முடியாது, எதிர்க்கட்சிக்கு பிரதமர் வழங்கியுள்ள பதிலடி. இரணிமடு குளநீரை ஏன் யாழ் மக்களுக்கு வழங்க முடியாது, அர்ச்சனா பகிரங்க கேள்வி. மதுபான சாலை அனுமதி பத்திர அமைவிட அறிக்கையை தயாரிக்க குழு நியமனம். புங்குடுதீவு பகுதியில் இடம்பெறும் குற்றச்செயல்கள், போலீசார் மீது மக்கள் அதிருப்தி. இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலில் ஊடகவியலாளர்கள் 5 பலி. கிறிஸ்துமஸ் தினத்தன்று உக்ரைனை இருளில் மூழ்கடித்த ரஷ்யா. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். கிளிநொச்சி பூநகரி கௌதாரி முனையில் மணல் அகழ்வதற்கான அனுமதி இல்லாது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் சந்திரசேகரனால் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்பொழுது கருத்து தெரிவித்த இலங்கை பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவனுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. மேலும் குறுக்கிட்ட அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் மு தம்பிராசாவுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இடையே கருத்து மோதல்களும் ஏற்பட்டிருந்தது. கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் இணை தலைமையில் குறித்த கூட்டம் ஆரம்பமானது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ். ஸ்ரீதரன், ராமநாதன் அர்ச்சுனா, ரஜீவன், இளங்குமரன், பவானந்த ராஜா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். கஜேந்திரன் மற்றும் திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இதன்பொழுது ராணுவத்தினர் வசமுள்ள காணிகள், மாவட்டத்தில் அதிகரித்துள்ள மதுபான சாலைகள், சட்டவிரோத மணல் அகழ்வு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டு வருவதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசு 3/2 பெரும்பான்மை பலத்துடன் மக்களால் நிறுவப்பட்டுள்ள அரசு எனவும் இது எவராலும் அசைக்க முடியாது எனவும் இந்த அரசு கவிழும் என்று எதிரணியினர் கனவில் கூட நினைக்கக்கூடாது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சியினர் முன்வைத்து வரும் விமர்சனங்கள் தொடர்பில் ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பினார்கள். அந்த மக்களே எம்மை ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளார்கள். மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து செயற்படுவது எமது பிரதான கடமை. மக்களுக்கு நாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது எமது பிரதான குறிக்கோள். ஆளும் தரப்பினரின் கல்வி தகமை பற்றி கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சியினர் முதலில் தங்கள் கல்வி தகமையை பரிசோதிக்க வேண்டும். பொய்களை சொல்லி நாம் ஆட்சிக்கு வரவில்லை எனவும் நாம் நேர்மையுடன் நடந்தபடியினால் தான் மக்கள் நம்மை ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்போம் எனவும் இனிமேல் இனமத மொழி ரீதியில் பிரச்சினைகள் வர இடமளியோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இரணிமடு குளத்திலிருந்து விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் நீருக்கு மேலதிகமாக வெளியேற்றப்படும் நீர் கொள்வனவினை யாழ் குடிநீர் திட்டத்திற்கு பயன்படுத்துவது தொடர்பிலான கோரிக்கை ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவால் முன்வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அர்ச்சுனா, கிளிநொச்சி இரணிமடு குளத்தில் 37 கன அடி நீரை சேமித்து வைக்க முடியும். ஆனால் தற்பொழுது 27 கன அடி நீரே நிரப்பப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் யாழ் மாவட்டத்தில் மேலதிகமாக வெளியேறும் நீரினை ஏன் கொண்டு செல்வதற்கு சரியான திட்டம் வகுக்கப்படவில்லை எனவும் இதனை சரியான அளவில் பயன்படுத்துவதன் மூலம் யாழ்ப்பாணத்திற்கு தேவையான நீரினை வழங்க முடியும் எனவும் இதில் அதிக அரசியல் பின்புலங்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் விவசாயம் செய்யாமல் யாழில் உள்ளவர்கள் உணவருந்த முடியாது. அதேபோல யாழில் குடிநீர் வசதி இல்லை என்ற காரணத்தினால் கிளிநொச்சியில் வந்து மக்கள் குடிபெயர முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் மதுபான சாலை அனுமதி பத்திர அமைவிடம் தொடர்பில் அறிக்கை ஒன்றினை தயாரிக்க குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இன்றைய தினம் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் நகர திட்டமிடலுக்கு இடையூறாகவும் அதிகளவிலும் மதுபான நிலையங்கள் திறக்கப்பட்டு மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தப்பட்டமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவால் கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் சிபாரிசு வழங்கியவர்களின் விடயத்தை வெளியிட வேண்டும் எனவும் மதுபான சாலை அனுமதிகளுக்கு பொருத்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சி. ஸ்ரீதரனால் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குறித்த பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் எனவும் மக்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டால் மாத்திரமே குறித்த விடயத்தை கையாள முடியும் எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மதுபான நிலையங்களை உடனடியாக மூடுவதெனில் சட்ட சிக்கல்கள் ஏற்படும் எனவும் ஆகவே அது தொடர்பில் அறிக்கை தயாரிக்க வேண்டும் என மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை ஆராய்வதற்கு குழு ஒன்றை அமைக்க தான் முன்மொழிவதாகவும் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அதனை அர்ச்சுனா வழிமொழிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் பூங்குடுதீவு சித்தி விநாயகர் மகா வித்தியாலயத்திற்கு அருகாமையில் பல்வேறு குற்ற செயல்கள் இடம்பெறுவதாக போலீசாருக்கு அறிவித்தல் வழங்கியதும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த பகுதியில் மாடுகளை திருடி இறைச்சிக்காக கொலை செய்தல், கசிப்பு உற்பத்தி மற்றும் வியாபாரம் என்பன இடம்பெறுகின்றன. இதுகுறித்து குறிகட்டுவானில் இயங்கும் உப போலீஸ் நிலையத்திற்கு பல தடவைகள் முறைப்பாடு செய்தும் அவர்கள் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் போலீசாருக்கும் குறித்த குற்றச்செயல்களை செய்பவர்களுக்கும் இடையே தொடர்புகள் காணப்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கசிப்பு வியாபாரத்தினால் மாணவர்களது கல்வி பாதிக்கப்படுவதுடன் பிள்ளைகள் தனியே பாடசாலைகளுக்கு அனுப்புவதற்கு பயமாக உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமின்றி பெண்கள் வீதியில் தனியாக நடமாடுவதற்கு பாதுகாப்பற்ற நிலைமை காணப்படுவதாகவும் இதற்கு உரிய அதிகாரிகள் ஒரு சிறந்த தீர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஊடகவியலாளர்கள் 5 உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. 5 ஊடகவியலாளர்கள் இன்று அதிகாலை காசாவின் நுசிராத் அகதிகள் முகாமில் உள்ள அல் அவ்தா மருத்துவமனை அருகே அவர்களின் ஒளிபரப்பு வான் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியதில் கொல்லப்பட்டுள்ளனர். பெரிய சிவப்பு எழுத்துக்களில் பிரஸ் என குறிக்கப்பட்ட வாகனம் மோதிய போது மருத்துவமனையில் நடந்த நிகழ்வுகளை பத்திரிகையாளர்கள் செய்தியாக்கிக் கொண்டிருந்த போதே குறித்த வாகனம் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு போலந்து செல்ல உள்ள நிலையில் அவர் போலந்து வந்தால் நிச்சயம் கைது செய்யப்படுவார் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பலஸ்தீனத்தில் ஆயிரக்கணக்கான உயிர்களை இஸ்ரேல் ராணுவம் கொன்று குவித்து வருகின்றது. இது தொடர்பான வழக்கில் சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாவுக்கு பிடியாணை பிறப்பித்திருக்கும் நிலையிலே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கிறிஸ்துமஸ் தினத்தன்று உக்ரைனின் எரிசக்தி அமைப்பு மற்றும் சில நகரங்களை குரூஸ், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்கியுள்ளது. இதனை ரஷ்யாவின் மனிதாபிமானமற்ற தாக்குதல் என உக்ரைனின் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அத்தோடு ரஷ்யா தனது மக்களை இருளில் ஆழ்த்த முயல்வதாகவும் புடின் வேண்டுமென்றே கிறிஸ்துமஸ் தினத்தை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் உக்ரைனிய ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். குறித்த தாக்குதல்களினால் வடகிழக்கு நகரமான கார்கிவில் 6 பேர் வரை காயமடைந்துள்ளதுடன் டினிப்ரோ பெட்ரோவ்ஸ்க் பகுதியில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அங்குள்ள ஆளுநர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் உக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட நாடு முழுவதிலும் பல நகரங்களில் மின்தடை ஏற்பட்டதன் காரணமாக சுமார் 500,000 மில்லியன் மக்கள் வெப்பமாக்கிகள் இல்லாமல் குளிரில் அவதிப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிறிஸ்துமஸில் கூட ஓய்வு இல்லாத தாக்குதல்களின் காரணமாக உக்ரைன் மக்கள் மெட்ரோ தொடருந்து நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உட்பட 70க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த மனிதாபிமானமற்ற தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இதேவேளை உக்ரைனின் எரிசக்தி அமைப்பு மீதான தாக்குதலை ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. தாக்குதலின் நோக்கம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் உக்ரைனின் அனைத்து வசதிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ரஷ்யா மேலும் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.